இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாம்பாட்டி சித்தர் கோவில் கிட்ட தேன் பூச்சி கழிச்சு பக்தர்கள் காயமடைந்தாங்க. இப்போ கோவில் பணியாளர்கள் யாரும் உதவிக்கு வரலன்னு பாதிக்கப்பட்டவங்களே புகார் சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள் சிறந்த முறையில் மருத்துவம் பார்த்து எங்களை நன்றாக அனுப்பி வைத்தார்கள் என்று கொடுத்த கடிதத்தை தலைவர் வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அனைவரையும் பாதுகாத்து அனுப்ப வேண்டியதுதான் இந்த அரசினுடைய பொறுப்பு, திராவிட மாடல் அரசுடைய கொள்கை. தேன்கூட்டில் இவர்கள் போய் கை வைத்ததால் எதிர்பாராமல் நடந்த சம்பவம் அது. இருந்தாலும் சம்பவம் எப்படி நடந்தது என்று அதனுள் ஆழமாக செல்ல விரும்பவில்லை. பாதிப்பு ஏற்பட்டவுடன் அவர்களுக்கு உண்டான மருத்துவ சிகிச்சையை உடனடியாக நம்முடைய திருக்கோயிலின் சார்பில் செயல்படுகின்ற அந்த மருந்தகத்திலேயே மருத்துவமனையிலேயே அனைத்து உதவிகளையும் செய்தோம். மேல் சிகிச்சை வேண்டுமா என்று கூட கேட்டபொழுது அவர்கள் வேண்டாம், இதுவே போதுமானது என்றார்கள். அந்த தேன்கடிக்கு உண்டான மருந்து மாத்திரைகளையும் ஒன்றாக வழங்கப்பட்டது. அதில் யாரோ ஒருவர் மாத்திரம் பாதுகாப்பு இன்னும் கூடுதலாக வேண்டும் என்று கேட்டார்கள். தேனீக்களை மாத்திரம் அழிக்கின்ற கொள்கை இல்லை, அழிப்பதற்கு சட்டத்திலே இடமில்லை. தேனீக்களை விரட்டுவதற்குண்டான சூழல் தான் சட்டத்திலே இருக்கின்றது. ஒரு இடத்திலே தேன்கூடு கட்டியிருந்தால் அதை விரட்டினால் அது இன்னொரு இடத்திலே போய் கட்டும். இருந்தாலும் வருகின்ற பக்தர்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் என்பதால் என்னென்னலாம் இது சம்பந்தமான கோரிக்கைகள் வருகிறதோ அவைகள் எல்லாம் வருங்காலத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் என்ன எல்லா கோயிலும் கூட்டம் அதிகமாக இருக்கு. ஒரு அதிகாரிகள் யாராவது சரியா இருக்கும் சார்? இல்லையே, டிசி 24/7 எப்போ போன்ல வந்தாலும் வந்துடுவார் உங்களுக்கு. நாங்கள் என் பாலிசியே என்னன்னா, எங்கள் முதலமைச்சர் எங்களுக்கு கூறியிருக்க அறிவுரை, அதிக பக்தர்கள் வருகின்ற திருக்கோயில்கள், அந்த திருக்கோயில்களுக்கு சுழற்சி முறையில் நிச்சயமாக இந்து சமய அறநிலையத்துறை அந்தந்த திருக்கோயிலுடைய அலுவலகத்தில் வந்து கோரிக்கை வைக்கின்ற, வந்து ஏதாவது தகவல் கேட்கின்ற பக்தர்களுக்கு பதில் கூறுவதற்கு அதிகாரிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இருந்தாலும் நீங்கள் சொல்வதை கவனத்தில் வைத்து அப்படி ஏதாவது இல்லை என்று தெரிகின்ற சமயத்தில் அங்கேயும் தொடர்ந்து அதிகாரிகள் இருப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், துறையை பொறுத்தளவில் அதிகாரிகள் அனைவருமே ஃபுல் சார்ஜில் இருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு சார்ஜ் போனதெல்லாம் கடந்த காலங்கள். அப்படி ஏதாவது வந்தால் கூட நல்ல திறமையாக இருக்கிறவங்க, உடல்நிலை நல்லா இருக்கிறவங்கள தான் இந்த 46/3 டெம்பிள் அதிகமான க்ரௌடு வர இடத்துல ஜேசிகளா டிசிகளா நியமிச்சிருக்கிறோம். அதனால் அதிகாரிகள் மட்டத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் வரல. அப்படி எதாவது இருந்தால் என் கவனத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதையே சரி பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்ளும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.